ஒருவேளை நீங்கள் இட்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சது மீதி ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்காக தான் நான் இந்த ரெசிபியே ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. நீங்கள் ஈவினிங் டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு முட்டை எடுத்திருக்கேங்க. இந்த முட்டைக்கு கூடால நம்மளுக்கு என்னென்ன மசாலா வேணுமோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா சில்லி பவுடர் கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி மட்டும். ஏன்னா நம்ம இதை வந்துட்டு லஞ்ச்க்கோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ ரெடி பண்ணலை, ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு தான் ரெடி பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் மைல்டாக இருந்தால் ஓகே. அப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இவ்வளவும் போதுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அந்த மசாலா ஆட் பண்ணியிருக்கோம்ல, அது எல்லாமே முட்டை கூடலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்தால் போதும். நீங்கள் வந்துட்டு எத்தனை இட்லி வேணுமோ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு நீங்கள் ஸ்கொயர் ஷேப்லேயோ இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்லேயோ இல்லை டைமண்ட் ஷேப்லேயோ எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் சும்மா இந்த பொட்டேட்டோ வெட்ஜஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஷேப்லேயே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏம்மா நீ என்னம்மா பண்ணுற? என் பையனை நான் பையன் ஆம்பளை மாதிரி வளர்த்து வச்சுருக்கேம்மா, இப்படி வீட்டு வேலையெல்லாம் வாங்குறியம்மா அப்படின்னு ஒரு சில வீட்டில் நடக்குங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒய்ஃப்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாலே அந்த வீட்டில் வந்துட்டு எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த டைமில் நம்மளுக்குமே ஒன்று தோணும், ஏம்மா எங்கள் வீட்டில் நான் மகாராணி மாதிரி இருந்தேம்மா, உங்கள் வீட்டில் வேலைக்காரி மாதிரி இருக்கேம்மா அப்படின்னு கேட்கணும்னு தோணும். எத்தனை பேருக்கு இது ஹிட் ஆகுதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஆயில் நல்லா சூடான அப்புறமா முட்டை ரெடி பண்ணி வச்சினோம்ல, அதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி வச்சிருந்த இட்லி பீசஸை ஒவ்வொன்றையாக டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தாங்க, நம்ம இட்லியில் வந்துட்டு முட்டை நல்லா கோட்டாகி இருக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இல்லாட்டி நம்ம இதை சாப்பிடும்போது நல்ல ஒரு பிளெயின் இட்லியை சாப்பிட்ட மாதிரி இருக்கும், எந்த ஒரு ஃப்ளேவருமே இல்லாமல் நல்லா இருக்காது. அதனால் இட்லியில் நல்லா முட்டை கோட்டாகி இருக்கணும். இது மட்டும் போதுங்க இந்த இட்லி ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடால நீங்கள் வந்துட்டு தேங்காய் சட்னியோ இல்லை இது பிளெயினாகவே நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் கெச்சப் எது வேணாலும் வச்சு சர்வ் பண்ணலாம். ஒரு கப் டீ, அதுக்கப்புறம் இந்த இட்லி செம்மையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணுவாங்களா, இல்லை உங்கள் ஹெல்ப் பண்ணாங்கன்னா உங்கள் வீட்டில் யாருக்கு அது பிடிக்காது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நானும் சொல்கிறேன், எங்கள் வீட்டில் அந்த மாதிரி யாருமே இல்லை. என் ஹஸ்பண்ட் ஃபுல்லி எனக்கு சப்போர்ட்டட் தான்.